யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் பார்க்க போகும் ஆண்டு 1956. 1956இல் வெளிவந்த மொத்த படங்களின் எண்ணிக்கை 33. சென்ற ஆண்டை காட்டிலும் சற்று குறைவே. அதில் மக்கள் திலகத்திற்கு 3 படங்கள். அலிபாபாவும் 40 திருடர்களும் தமிழில் வெளிவந்த முதல் கலர் படம். அடுத்தது கிருஷ்ணா பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த மதுரை வீரன். மதுரை வீரன் ஏப்ரல் 13 வெளிவந்தது. மூன்றாவதாக வந்த படம் தேவர் பிலிம்ஸ் சார்பில் தேவரின் முதல் படமான தாய்க்கு பின் தாரம் செப்டம்பர் 21 வெளிவந்தது. சிவாஜி கணேசனுக்கு 10 படங்கள். அமரதீபம், பெண்ணின் பெருமை, இப்படி 10 படங்கள். அதாவது சொல்லுவாங்க, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, 10 பிள்ளைகளை பார்த்தா ஒன்று கூட உருப்படி இல்லைன்னு. அது மாதிரி 10 படங்கள். 10 படங்களில் 2 படம் ஆவரேஜாக ஓடிட்டு. பெண்ணின் பெருமையும் முதல் படம், அந்த படமும் சேர்ந்து 2ம் சேர்ந்து 100 நாள் ஓடிச்சு. அடுத்தது ராஜா ராணி, நேஷ்னல் பிக்சர்ஸ். இது ஒரு ஃபெயிலியர் படம். வாழ்விலே ஒரு நாள் ஃபெயிலியரு. வாழ்விலே ஒரு நாளும் ஃபெயிலியர் படம் தான். ஆக மர்ம வீரன் மொத்தத்தில் ஓடினதே 4 வாரம் தான். அந்த 4வது வாரம் விளம்பரத்தோட படம் எந்த தேட்டர்லேயும் எதுலேயும் ஓடலை. 4 வாரத்தில் படம் போயிடுச்சு. அவ்வளவு சூப்பர் படம். நான் பெற்ற செல்வம், இது 50 நாள் வரைக்கும் ஓடிச்சு. இந்த படம் 50 நாள் வரைக்கும் ஓடிச்சு. இது ஒரு ஆவரேஜாக ஓடின படம். அடுத்தது பார்த்திங்கன்னா நானே ராஜா. நானே ராஜா இதுவும் ஒரு ஃபெயிலியர் படம் தான். நானே ராஜா. அப்புறம் வெளிவந்த படம் நல்ல வீடு, ஜெய் சக்தி பிக்சர்ஸ். நல்ல வீடு இந்த படம்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. ஆனால் சிவகணேசன் நடித்த படம். ரங்கோன் ராதா, அறிஞர் அண்ணா கதை வசனத்தில் வந்த படம். இந்த படம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் விசேஷமாக இல்லை. சிவகணேசன் வில்லனில் நடித்தனாலே என்னமோ தெரில. தெனாலிராமன், இதுவும் ரொம்ப எதிர்பார்த்த படம் தான். தெனாலிராமன், ஆனால் இதுவும் விசேஷமாக ஓடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வம். குலதெய்வம் எஸ்எஸ்ஆர் நடித்த படம். குலதெய்வம் வெற்றி படமாக அமைஞ்சுது. ஒரு நல்ல வெற்றி படம்னு சொல்லலாம். குலதெய்வம், இதில் தான் குலதெய்வம் ராஜகோபால் அறிமுகமானார். மாதர்குல மாணிக்கம், ஜெமினி கணேசன் நடித்த படம். இதுவும் ஒரு வெற்றி படம் தான், மாதர்குல மாணிக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா சதாரம். சதாரம் எதிர்பார்த்த வெற்றியே பெறலை, ஆவரேஜாக போச்சுன்னு பல பத்திரிகைகள் சொல்லுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரம்பாஸ் லவ், ரம்பையின் காதல். ரம்பையின் காதல் நம்ம தங்கவேல் நடித்த படம். இந்த படமும் பெரிய அளவில் போகலை, நாடகமாக வந்த படம். பிரேம பாசம், நரசு ஸ்டூடியோஸ் எடுக்கிற எந்த படமே ஓடாதுக்குள்ள இருக்குது. சிவாஜியை வச்சு கலரில் வேறு எடுத்தாங்க, ஸ்ரீவள்ளின்னு, அதுவும் ஃபெயிலியரு. பாசவலை, மாடர்ன் தேட்டர்ஸ் படம் பாசவலை, இதுவுமே எதிர்பார்த்த அளவு போகலை, ஆவரேஜாக போயிருக்கு, அவ்வளோதான். பெரிய வெற்றி படம்னு சொல்லுவதற்கு இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சும் களம் மாறி போன கதை தான். அதுவும் வெற்றி பெறலை. ஆசையும் அப்படி தான். ஆசை மிட்லண்டில் மார்ச் 10 முதல். ஆக நிறைய படங்கள் வெற்றி பெறாமல் போய்விட்டது. இதில் மக்கள் திலகத்தின் அலிபாபாவும் 40 திருடர்களும் மாபெரும் வெற்றி பெற்ற படம். தமிழ் வெளியான முதல் கலர் படம். இது நம்ம அரபிக் ஸ்டோரிஸ், அரபிக் கதையை படமாக்கி குலே பகாவலி மாபெரும் வெற்றி அடைஞ்ச உடனே மாடர்ன் தேட்டர்ஸ் அவரும் ஒரு அரபிக் கதையை தூக்கிட்டு ஏற்கனவே அலிபாபாவும் 40 திருடர்களும் என்எஸ் கிருஷ்ணன் நடித்த ஒரு படம் இருந்துச்சு, காமெடியாக போகும் அந்த படம். அந்த படத்தை லேசாக உல்ட்டா பண்ணி கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியண்டடாக மாற்றி மக்கள் திலகத்தை வச்சு எடுத்தார். படம் செம ஹிட்டு. இது கிட்டத்தட்ட 9-10 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓட வேண்டியதான். 92 நாளில் மதுரை வீரன் ரிலீஸ் ஆகிட்டு பாருங்கள். மதுரை சிந்தாமணியில் 141 நாள் ஓடிருக்கு. மதுரை வீரன் ரிலீஸ் ஆனவுடனே இதை கடைசி போட்டாங்க 92 நாளில். சித்ரா, பிரபாஸ், சரஸ்வதியில். திருச்சியில் 167 நாள் 168 நாள் ஓடிருக்கு திருச்சியில். அலிபாபாவும் 40 திருடர்களும் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. அது ஒரு வெள்ளி விழா படமாக வர வேண்டிய இது கைவிட்டு போயிட்டு. திருச்சியில் 168 நாள், வெலிங்டனில், பெங்களூரு, இலங்கை எல்லாத்துலேயும் 100 நாள். கிட்டத்தட்ட 9 தேட்டரில் 100 நாள் ஓடிருக்கு கிட்டத்தட்ட. அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரை வீரன் ஏப்ரல் 13 வெளியாச்சு. தமிழ் படத்திலேயே இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே அதிக திரையரங்கில் 100 நாள் ஓடின படம்னா அது
மதுரை வீரன் தான். மதுரை வீரன் கிட்டத்தட்ட 40 தேட்டருக்கு மேலே ஓடிருக்குன்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் கதைவசனம் எழுதினவர் அவர் தான். அவரே அவரை பற்றிய நினைவுகள் எல்லாம் ஒரு புக்கில் சொல்லியிருக்காரு. இந்த படம் மாதிரி எந்த படமும் ஓடினது கிடையாது தமிழில். சின்ன குக்கிராமத்தில் கூட 80 நாள் 90 நாள்னு ஓடிச்சு. அந்த நேரத்தில் தூத்துக்குடி ஒரு குக்கிராமம் மாதிரி தான். 84 நாள் ஓடிச்சு தூத்துக்குடியில் மதுரை வீரன். திருநெல்வேலியும் 132 நாளைக்கு மேலே ஓடிச்சு. மதுரையில் வந்து இந்த படம் வெள்ளி விழா ஓடிச்சு. இந்த பார்த்தீங்களா எத்தனை தேட்டரில் மதுரை விருதுநகர் ராதாவில் 100 நாள், இப்படி எல்லா ஊர்கள்லேயும் சின்ன சின்ன ஊர்களெலாம் 100 நாள், கிட்டத்தட்ட 40 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடிச்சு மதுரை வீரன். இது முதல்ல சென்னையில் 4 தேட்டர், சித்ரா பிரபாத், சரஸ்வதி, காமதேனு, இந்த 4லேயுமே 100 நாள் ஓடின படம் முதல் தமிழ் படம் மதுரை வீரன் தான். பாருங்கள் எத்தனை தேட்டரில் ஓடி இருக்குன்னு. அவ்வளவு தேட்டர்லேயே 100 நாளை தாண்டிச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய சாதனை 1948 சந்திரலேகா வந்து 1,65,00,000 வசூல் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு, டபுள் பிளாக் பஸ்டர். அந்த ரெக்கார்டை உடைச்சது மதுரை வீரன் தான். 1956 1.25 கோடி ஹியூஜ் பிளாக் பஸ்டர்னு சொல்லி அந்த இண்டஸ்ட்ரி ஹிட்டு கிடச்சிது இதுக்கு தான். அந்த அளவுக்கு வந்து மதுரை வீரன் வந்து ஒரு மாபெரும் சாதனையை செஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போனால் தேவர் ஃபிலிம்ஸ் தாய்க்கு பின் தாரம். ஆனால் இதில் என்ன ஆச்சரியன்னா, இந்த 3 படங்களுமே கதாநாயகி பானுமதி தான். பானுமதி கதாநாயகியாக நடித்த 3 படங்களுமே கிட்டத்தட்ட வெள்ளி விழா ரேஞ்சுக்கு ஓடிருக்கு. அதுலேயும் 168 நாள் அலிபாபா, இது 181 நாள் மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரனும் 133 நாளைக்கு மேலே ஓடிச்சு. 2 4 6 7 தேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பின் தாரம் தேவர் ஃபிலிம்ஸுக்கு ஒரு மகத்தான வெற்றி படம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரம்பையின் காதல், நம்ம ஏற்கனவே சொன்னோம். ரம்பையின் காதல் வந்து எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையலை. மர்ம வீரனும் அதே கதை தான். மொத்தத்திலே 4 வாரம் தான் ஓடிச்சு. அதுவும் ஒரு தோல்வி படம் தான். அமர தீபம் வந்து ஸ்ரீதர், கதைவசனம் ஸ்ரீதர் மொத படம் அவருக்கு. அது ஓரளவு 2 தேட்டரில் 100 நாள் ஓடி ஓரளவு போட்ட முதல்ல எடுத்துட்டாங்க. கேசினோ, க்ரௌன் இந்த 2 தேட்டர்லேயும் 100 நாள் ஓடிச்சு அமர தீபம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்ணின் பெருமை. பெண்ணின் பெருமையும் கிட்டத்தட்ட 2 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. பெண்ணின் பெருமை ஓரளவு போட்ட, ரொம்ப பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, ஓரளவு வெற்றி, அவ்வளோதான். அது ஓடினது வந்து கேசினோவில் தானே ஓடிச்சு. அது ராகினியின். ஆமாம், வெற்றிகரமான 100 நாள். ஒரு தேட்டர் தான் 100 நாள் நினைக்கிறேன். கேசினோவில் 100 நாள் ஓடிச்சு. ஆக மொத்தத்தில் வந்து 10க்கு 2 படங்கள் தான் 100 நாள் தாண்டிச்சு. நான் பெற்ற செல்வம் இது ஒரு ஆவரேஜ் ஹிட்டு, 50 நாள் ஓடிச்சு. ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக அமைஞ்சது சிவாஜி கணேசனுக்கு. மற்றபடி மற்ற படங்கள் எல்லாம் 4 வாரங்கள் தான். 4 வாரம் 5 வாரம் இதான் அவருடைய படங்கள். வருஷத்துக்கு 10 படம் நடித்தார்னா அதில் வந்து 8 படம் ஃபெயிலியர் தான். 2 படம் போட்ட முதல்ல எடுக்கிறாங்க, பெரிய அளவு ஹிட்டும் கிடையாது. ஆக நான் பெற்ற செல்வம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரங்கோன் ராதா ரொம்ப எதிர்பார்த்த படங்க. அறிஞர் அண்ணா கதைவசனம் எழுதி, ஆனால் படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையலை. ரங்கோன் ராதா சிவாஜி கணேசன் கொஞ்சம் வில்லனாக நடிச்சிருப்பார். பட் படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறலை. ரங்கோன் ராதா அறிஞர் அண்ணாவுக்கு இது ஒரு சுமாரான படம் தான். ரங்கோன் ராதா இதுவும் பானுமதி தான் அப்போ பீக் பீரியடில் இருந்திருக்காங்க. நானே ராஜாவும் ஒரு ஃபெயிலியர் படம் தான். சுமாரான ஒரு ஃபெயிலியர் படம். நல்ல வீடும் அப்படி தான், நடித்ததே தெரியாது. இப்படி ஒரு படம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. நல்ல வீடு சிவாஜி கணேசன் நடித்த படம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா தெனாலிராமன் அதுவும் பானுமதி, சிவாஜி கணேசன். தெனாலிராமன் வந்து ரொம்ப எதிர்பார்த்த படம் தான். இது தெலுங்குலேயும் தமிழ்லேயும் வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து அந்த அளவு பெரிய வெற்றி அடையலை. சுமாராக போயிருக்கும், சுமாராக கூட போகலை, அதை விட ஃபெயிலியர் தான் இந்த படம் கிட்டத்தட்ட. தெனாலிராமன். அடுத்தது குலதெய்வம் நல்லா சக்ஸஸாக ஓடிச்சு. அதுதான் குலதெய்வம் ராஜகோபால் அறிமுகமானார். அது ஒரு சக்ஸஸ் படம் அப்படின்னு தான் சொல்லணும். குலதெய்வத்துக்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா காலம் மாறி போச்சு, அதுவும் ஒரு ஃபெயிலியர் தான். காலம் மாறி ஜெமினி நடித்த படம் காலம் மாறி போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசை, அதுவும் ஃபெயிலியர் படம் தான். ஆசையும் அவ்வளோ பெரிய வெற்றி அடையலை. சரி நேயர்களே,
நம்ம 1956வது ஆண்டை பற்றி பார்த்துட்டோம். இனி அடுத்த ஆண்டை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.